எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு ஊரே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உட்காந்து ஷேர் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருப்போம் நண்பர்களே. நம்ம தலையில் அதுதான் எழுதியிருக்கு. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் பல பேர் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் அதானி பவர்னு ஒரு ஷேருங்க, அதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹை ப்ரைஸில் நான் போய் வாங்கி மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து இப்போ எனக்கு பார்க்கும்பொழுது 100% லாபம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் 100% லாபம் பார்க்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். ஒரு பங்கை ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கை மாற்றி விடக்கூடிய ஆட்கள் என்பது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாங்கி மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு, கடைசியில் 2 வருஷம் கழித்து பார்த்தா எனக்கு 100% லாபம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கு வந்திருக்கு. ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, 2-3 வருஷம் கழிச்சாலும் மேபி மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. கிவன் தட் அந்த பங்கினுடைய லாபம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொழுதும், மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 2-3 வருஷத்துக்கு ஒருக்கு அது என்ன கசக்குதாங்க. 2-3 வருஷத்தில் போட்ட பணம் என்பது டபுள் ஆகும் பொழுது என்ன கசக்குதா ஷேர் மார்க்கெட்டில்? ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்றா 2-3 வருஷத்தில் ஒரு 100% பிடிச்சாலும் மகிழ்ச்சி, இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 20% பிடிச்சாலும் அப்பவும் மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு வகையில் லாபம் என்பது மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தால் பரவாயில்ல. கடைசிக்கு வாங்கி வச்ச பங்குகளிலிருந்து டிவிடெண்டாவது வரணும். ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் போட்ட பணம் கீழ் நோக்கியே பூமியை பார்த்தே நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன அதில் ஒரு மரியாதை? நண்பர்களே, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் அடுத்த வாரத்தில் ஃபுல்லாக மிக முக்கியமான தகவல். எப்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மாதிரி எல்லா பக்கம் பிடிச்சி மைக்கு பிடிச்சி ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 4 முக்கியமான பங்குகளினுடைய ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் பெண்டிங்காக இருக்குது. இவனுக்கு மட்டும் 4 நட்சத்திர பேச்சாளர்கள் மாதிரி 4 முக்கள் நின்று பேசி மார்க்கெட்டை தூக்கி விட்டான்னு வச்சிங்களேன், மார்க்கெட் எங்கேயோ போயிடும். அதாவது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நேர்கோட்டில் வந்திருக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய 3 ஜாம்பவான்களுடைய ரிசல்ட் ஒரே நேரத்தில் இம்பேக்ட் ஆகிற மாதிரி மிக அற்புதமாக வந்திருக்கு. 3 பேரும் மனசு வச்சு ஆளுக்கு ஒரு 50 பாயிண்ட் நாளைக்கு நிஃப்டியை தூக்கி விட்டானுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் 26,000 நோக்கி போகும். தொடர்ந்து ஹெல்ப் பண்ணான்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே புதிய உச்சம் என்பது போகிறதுக்கு கூட நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பல ட்ரேடர்கள் இதை தான் பேசிக்கிறாங்க. மிகப்பெரிய ரிசல்ட்டுகளுடைய இம்பேக்ட் ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்னுடைய ரிசல்ட் மட்டும் மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த ரிசல்ட்டை நாளையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், 500 பாயிண்டோட இந்த 3 பேர் சேர்ந்து நகர்த்தி விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் 2 நாள் லீவ் முடிச்சுட்டு ஏதோ சும்மா சாதாரணமாக மார்க்கெட்டு சும்மா ஏதோ எப்போ போல் ஒரு 10-20 பாயிண்ட் இது ஏறுவானோ இறங்குவானோ அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கலாம். அதே மாதிரி கூட நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மிக முக்கியமான ஒரு தகவலாக 3 முக்கியமான பங்குடைய ரிசல்ட் அடுத்தடுத்த ஒரு 2 நாட்களில் உதவி செஞ்சு 26,000 தாண்டுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஸோ கண்ணை மூடி 3 முறை சரகாம் சரகாம்னு சொல்லும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி என்ன வருது தியாகு அப்படின்னு கேட்டால், என் கண்ணு முன்னாடி நியூ ஹை புதிய உச்சம் 26,000 மார்க்கெட் அடுத்தடுத்த வாரங்களில் தாண்டுமா அப்படின்றத என் கண்ணு முன்னாடி வருது. சரி, நாளைக்கு தாண்டாட்டியும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முகூர்த் ட்ரேடிங் டே, அன்னைக்கு 26,000 கூட தாண்டுங்க. ஸோ நண்பர்களே, நம்மளுடைய கையில் திருப்பதி லட்டு உழுக போகிறதா அல்லது பொறி உருண்ட லட்டு உழுக போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு மார்க்கெட் என்பது நான் ஸ்டாப்பாக கடந்த 10-15 நாட்கள்லே 1000 பாயிண்ட்டுகளுக்கு மேலே ஏறியிருக்கான். 1300 பாயிண்ட் ஏறியிருக்கான். ஏறினீங்க இன்னொரு 400-500 பாயிண்ட் ஏறி புதிய சாதனையை தீபாவளி முகூர்த் ட்ரேட் அன்னைக்கு பண்ணி விடுங்க அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய கோரிக்கை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிக குறிப்பிட்ட உச்சத்திலிருந்து மார்க்கெட் என்பது வீழ்ச்சி அடையுமா அல்லது மார்க்கெட் எழுச்சி அடையுமா? உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்துங்க நண்பர்களே. அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான 2வது விஷயம் என்னென்னா, FISனுடைய டேட்டா. கடுப்பேத்தரார் மை லார்ட் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் வாங்காமல் இருந்தாங்க. அதாவது மிகப்பெரிய பிக் மணி, அதிகமான பணம் என்பது ஷேர் மார்க்கெட்டில்
எஃப்ஐஎஸ் போடுவாங்க, அதனால் மார்க்கெட் சந்தோஷமாக மேலே வரும் என்பதான் ஒரு பேசிக் ஒரு அடிப்படையான வாதம். ஆனால் சமீபத்தில் அவனுக்கு அப்படி பண்ணவே இல்லை. பெரிய பணத்தை போடுறதுக்கு பொதுவாக பெரிய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் என்பது ரொம்ப வீக்காக இருந்தது. ஆனால் சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி போட்டு மார்க்கெட்டை கீழே விழுகாமல் பார்த்துக்கிட்டவங்களையெல்லாம் இங்கே யாரும் பாராட்டி பேசுறதில்ல. ஆடா நீ கும்பா குட்டி நீ குறுக்க வராமல் இருந்தால் மார்க்கெட் தன்னை போல கிராஷ் ஆகிருக்கு, எல்லாரும் போய் சல்லிசான விலைக்கு வாங்கலான்னு தான் யோசிச்சுட்டு இந்த டிஐஸ் எவ்வளவு லட்சம் கோடி போட்டாலும் நம்ம கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் எப்போவுமே குருவி உட்கோர பணங்காய் விழுந்த கதையாக வெறும் 5,000 கோடி, வெறும் 100 கோடி, வெறும் 10,000 கோடி, வெறும் 20,000 கோடியை போட்டு மார்க்கெட்டை உச்சத்தில் ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு விற்று விடுறது. இதுதான் இவங்களுடைய பேலை. ஸோ இந்த முறையும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக, இது ஆக்சிடென்ட்டா அல்லது கோயின்சிடன்ஸா என்னன்றது தெரியாது. இந்த முறையும் மார்க்கெட் உச்சத்துக்கு வரும்போது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதிகமாக இந்த முறை அவங்க விற்கல. வெறும் 100 கோடி 1000 கோடிக்கு வாங்கி மார்க்கெட்டை ஏற்றி விட்ட பெருமையை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த வாரத்தில் இன்னும் மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா அடுத்த வாரத்தில் லீவ் வருது. அதனால் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டாவும் நம்பர் 1 ஒரு நியூஸ் பார்த்தோமே, ரிலையன்ஸ் ஐசிசி பேங்க் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய நேற்றைய முந்தானத்தினுடைய ரிசல்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு 500 பாயிண்ட் ஏற்றி விட்டு அடுத்த வாரத்தில் புதிய உச்சங்களை கொண்டு வருமா, ஓவரால் சென்டிமெண்ட் அப்படியே திருப்பி புல்லிஷ் மார்க்கெட்டாக மாற்றுமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி மட்டும் வந்துருச்சுன்னா எனக்கு ஜாலியாக இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த 3வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே ஆடி போயிடுவீங்க. ஆஹா, ஒரு முடிவோடு தான் இருக்காங்கய்யா இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி. அதுவாது நியூ ஏஜ் டெக்னாலஜி கம்பெனிஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்குது. அதாவது இந்த பேடிஎம், ஜொமேட்டோ, அந்த கார்ட்ரேடு, அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இப்போ புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி புது புது பிஸ்னஸ்களில் உள்ளே வரும்பொழுது இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சிக்னல் என்னென்னா, ஒரு இடத்துல அடங்க மாட்டேன்றானுங்க. லிஸ்ட் ஆனதுலேருந்து பெருசாக ஏறி இறங்குறானுங்க. பெரிய வால்டிலிட்டி 50%, 100%. நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக லிஸ்ட் ஆன பங்குல சொல்லுங்களேன். ஜொமேட்டோவை எடுத்து பாருங்கள். அவன் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் மறுபடியும் 50 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஏகப்பட்ட வால்டிலிட்டி. பேடிஎம் அதை பற்றி நீங்கள் பேச வேண்டியதில்லை. அவன் பாட்டுக்கு பெருசாக சரிவடைஞ்சான், ஏறுனா இறங்குனா. அப்புறம் வாரன் பஃபட் அவர்கள் ஒரு செய்தி விட்டார், நான் இந்த கம்பெனி பார்த்து கும்பிடு ஓட்டு வெளியே வந்துட்டேன் தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரிய வால்டிலிட்டி. அந்த ஸ்விக்கி அவன் எவ்வளோ வால்டிலிட்டி, அந்த ஓலா அவன் பயங்கரமான வால்டிலிட்டி. ஸோ அந்த வரிசையில் மீஷோ ஐபிஓ அப்படின்றது வருது. இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி, இதனுடைய லிஸ்டிங் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றது எதுவுமே தெரியல. அப்படின்னாலும் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் சிக்னல் என்னென்னா, கண்டுபிடிக்கிறவன் ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கோ, நாங்கள்லாம் 50%, 100%, 200% ஏறுறதோ இறங்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். அதில் யாருக்கு கில்லாடியோ அவன் கரெக்டான இடத்துல உள்ளே போய் கரெக்டான இடத்துல வெளியே வந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் நியூ ஏஜ் டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. எவனாவது ஒருத்தர் 100 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி 100 ரூபாயிலே படுத்து கிடந்த மாதிரி ஒரு பங்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் எல்லாருமே கண்ட மேனிக்கு தலைவிரிச்சு ஆடுறான். அப்படியே ஆப்போசிட்டில் போனால் சத்தியமாக கும்பாதான். விற்க வேண்டிய இடத்துல வாங்க வேண்டிய இடத்துல விற்றா மிகப்பெரிய ஒரு லாஸ் என்பது இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜி கம்பெனிஸ் ஐபிஓ லிஸ்டிங் ஆனதுலேருந்து சில நாட்களில் நடக்குது. ஸோ இப்போ பல ட்ரேடர்கள் வந்து இந்த மீஷோ அப்படின்றது லிஸ்டிங் ஆகும் பொழுது ஐபிஓ இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது 4250 கோடி மதிப்பிலான ஐபிஓக்கள். நான் இப்போ தான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்க 3 பேர் தானே இந்தியாவில் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் யார் லீடர்னு பார்த்தா இந்த ஃப்ளிப்கார்ட் தான் மார்க்கெட் லீடர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த மீஷோ திடீர்னு ப்ராஃபிட்டுக்கு வரான், லாஸுக்கு வரான், மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு போல். ஸோ எது எப்படியோ அடுத்தடுத்த வாரங்களில் மிக முக்கியமான தகவல் என்பது மீஷோ ஐபிஓ பற்றிய தகவல் தான். இதில் நெகட்டிவ் சைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முக்காவாசி நியூ ஏஜ் டெக்னாலஜி கம்பெனிஸ் என்பது ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கும்பா பாட்டு தான் இப்போ அப்புறம் மேலே வந்தானுங்க சில பேர். இந்த ஜொமேட்டோ எடுத்துக்கங்க, பேடிஎம் எடுத்துக்கங்க, அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து பெரிய வால்டிலிட்டி கீழ் சைடு காமிச்சிட்டு தான் சில பேர் திரும்பினானுங்க.
ஸோ அதுதான் இந்த புது ஐபிஓ கம்பெனியை பற்றிய நெகட்டிவ் சிக்னலாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவ் சிக்னலா நெகட்டிவ் சிக்னலா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் பாசிட்டிவ் சைடில் என்ன நியூஸ், நெகட்டிவ் சைடில் என்ன நியூஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். அவனுக்கு கையில் வாலட்டிலிட்டி அப்படின்றதாங்க ஒரு ஆயுதம் இருக்குது. அவன் பாட்டுக்கு 50%, 100% இறங்குவதோ ஏறுவதோ ஏதோ ஒன்று பண்ணுறான். அதை கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களே, அடுத்தது 4வது முக்கியமான விஷயம் அடுத்த வாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q2 ரிசல்ட்னால ஆல்ரெடி கொண்டாட்டமாக இருக்குது. பல ஷேர்கள் கொண்டாட்டமாக 20-30% எல்லாம் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் பாருங்கள், Q2 ரிசல்ட்டில் இப்போ தான் 1 or 2 வீக்ஸ் என்பது முடிஞ்சிருக்கு. இன்னும் அது வந்து ஒரு மாதத்துக்கு Q2 ரிசல்ட் இம்பேக்ட் என்பது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதிகமாக Q2 ரிசல்ட்னால சந்தோஷமாக இருந்தது யாருன்னா ஸ்மால் கேப் பங்குகள்லாம். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த சுப்ரோஸ், டோம்ஸ் போன்றதெல்லாம் சில எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிங்களேன். அவங்கெல்லாம் வந்து ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சுப்ரோஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை, டோம்ஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது அவன் இருக்கக்கூடிய நிலை என்பது உச்சமாக தான் இருக்குது. தம்பி, பல லார்ஜ் கேப் கம்பெனிஸே கவுந்து கிடத்திருக்கா. நீ என்னன்னா 2025 அசால்ட்டாக இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கியப்பா அப்படின்னு 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1000 ரூபாயில் வந்து இந்த சுப்ரோஸ் போன்ற பங்குகள்லாம் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்மால் கேப்பில் ரிசல்ட்டுகள் சீசனில் அடுத்த 2-3 மாதங்கள் இந்த ரிசல்ட் சீசனில் எந்த பங்குகள்லாம் அதிகமாக ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் அப்படின்றத போய் பார்த்தீங்கன்னா சில பங்குகள்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுங்கெல்லாம் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கானு. அவனுக்கு இந்த ரிசல்ட் சீசனில் நல்லது நடந்து திரும்பி வந்ததுனாவே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. அல்லது இந்த ரிசல்ட் சீசன் சரியில்லாமல் ஒரு 30-40% கிராஷ் ஆச்சுன்னா இன்னுமே ஒரு சீப்பான ரேட்டுக்கு போகுமே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஃபோக்கஸ்டாக எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து வால்டிலிட்டி வேணும்னு சில ட்ரேடர்கள்லாம் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட்டில் என்ன ரிசல்ட் தரப்போகிறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த 4 வருடத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பெரிய எழுச்சி, அப்புறம் எதுக்குடா ஏறணுன்னு அவனே மனசு வெக்ஸாகி கீழே இறங்கிட்டான் போல. அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா இப்போ மறுபடியும் கீழே வந்திருக்கான். ஸோ அடுத்த கட்டம் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது எந்த பக்கம் இருக்கும்? இப்போ வரக்கூடிய Q2 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் வந்து இந்த ப்ரைஸை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகுமா அல்லது கீழ் நோக்கி புதிய லோக்களுக்கு எடுத்துகிட்டு போகுமா அப்படின்றது தெரியாமல் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ரொம்ப சுவாரஸ்யமான பங்குகளில் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இருக்குது. அதாவது எதிர்காலத்தில் இந்த பங்கு வந்து ஒரு மலை மாதிரி ஏறி ஒரு மலை உச்சிக்கு போய் மறுபடியும் விழுகுமா அல்லது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வருமா, என்ன எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு இந்த Q2 ரிசல்ட் என்ன பண்ணுன்னு பார்க்கறதுக்கு தான் பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. அடுத்து இந்த ஐஎக்ஸில் கூட சமீபத்தில் செபி ஒன்று கண்டுபிடிச்சாங்களே, அதில் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸில் சமீபத்தில் என்ன நடந்து 2021 பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி, அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் தன்னைத்தானே கை ஊன்றி அவனுடைய ரிசல்ட்டுகள்னால் மேல் நோக்கி ஏறி வந்தான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தான், மறுபடியும் மேலே போனால், அப்புறம் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு அவனை ஒரே நாளில் 30% முடிச்சு கட்டினாங்க. இந்த மாதிரி அதனுடைய ஷேர் ப்ரைஸ் என்பது மூவ்மெண்ட்டாகவே இருக்கிறது. அப்போ அடுத்தது இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எழுச்சியா அல்லது வீழ்ச்சியா, என்னவா நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் அடுத்தடுத்த வருடங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ட்ரேடர்கள் இந்த Q2 ரிசல்ட் இவனுக்கு எப்படி உதவி செய்யும்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இதே மாதிரி தான் பிரமல் ஃபார்மா, 5 ஸ்டார், ஜிண்டால்ஸா போன்ற பங்குகளும் கீழே தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய ரிசல்ட் சீசன் தொடர்ந்து கண்டினியூஸாக கீழே இறங்கி கும்பா குட்டியாக ஆக போகிறதா அல்லது ட்ரெண்ட் ஏதாவது ரிவர்சல் ஆகி ஒரு 6 மந்த் ஹையோ அல்லது 1 இயர் வருமா அப்படின்ற மாதிரி ஏங்கி தவிக்கிறாங்க. இது போன்ற பங்குகளெல்லாம் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ட்ரேடர்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரமல் ஃபார்மா அப்படின்ற ஷேர் ப்ரைஸுமே அதுவும் ரொம்பவுமே 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ இந்த பங்குகளினுடைய மூவ்மெண்ட் வந்து அடுத்த Q2 ரிசல்ட் சீசன் முடியும் போதோ அல்லது அதுக்கு அடுத்ததோ இது என்ன பண்ணும், ஏதாவது திருப்பி விடுவானா, ரிவர்சல் கீது வருவானா அல்லது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி இன்னும் சின்ன பின்னமாக போகிறானா அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் இது போன்ற பல ஸ்மால் கேப் கம்பெனிகள் இருக்குது.
நண்பர்களே, கடைசியா இப்போதைக்கு மார்க்கெட்ல என்ன ஒரு செய்திகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்பிஎல் பேங்க் அப்படின்றது ஒரு தகவல் இருக்கு. இந்த ஆர்பிஎல் பேங்க்ல பொதுவா முதல்ல என்ன ஒரு தகவல், அவனுடைய வரலாறு என்பது பாத்துங்க, 2020கள் சமயத்திலிருந்து ஒரு 150% சம்பாரிச்சு கொடுத்தான். அப்புறம் மறுபடியும் ஒரு 50% மேல டிராப் ஆனான். மறுபடியும் ஒரு 250% சம்பாரிச்சு கொடுத்தான். அப்புறம் மறுபடியும் ஒரு 50% டிராப் ஆனான். அப்புறம் மறுபடியும் இப்போ ஏதோ ஒரு தகவல், அது அந்த தகவல் இன்னைக்கு தான் வருமா, அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே அங்கெல்லாம் அங்கே டிஸ்கஷன் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்களா? பட் மார்க்கெட்டில் இப்போதைக்கு தகவல்கள் என்பது மீடியாக்களில் செய்திகள் என்பது எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆர்பிஎல் பேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம். ஸோ ஆர்பிஎல் பேங்க்ல இப்போ நியூஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருத்தர் போய் அந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இப்படி பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக இந்த உச்சி பாயிண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் வருது என்பது, என்ன இறங்கியிருந்தானோ அந்த டெப்த் அப்படியே திருப்பி மேலே தூக்கி போட்டு இவனை 500 ரூபா கொண்டு போகிறதுக்காக இந்த தகவல்கள் வந்திருக்கா, அல்லது மறுபடியும் இவனை ஏற்கனவே இப்படி ஒரு 2 ரவுண்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து போயிருக்கான், அப்போ 3வது ரவுண்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணி விடுமா? இந்த தகவல், இந்த உச்சாணி கொம்புல வந்திருக்கக்கூடிய இந்த தகவல், மீடியாக்களில் வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது அந்த பங்கை காப்பாற்ற வந்திருக்கிறதா, அல்லது இந்த பேட்டர்ன் எப்போவுமே அவனுடைய கடந்த காலங்களில் பண்ணியிருக்கக்கூடிய அதே பேட்டர்னை திருப்பி போடுறதுக்காக வரப்போகிறதா, அல்லது புதிய உச்சம், இதுவரைக்கும் அவனால் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த 3-4 வருஷமா தாண்ட முடியல. அதாவது மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, உனக்கெல்லாம் இதுவே ஓவரியா, அதிகமான விலையா அப்படின்னு இதுக்கு முன்னாடி 2 தடவை கீழே இறக்கி விட்டுருச்சு. ஸோ மார்க்கெட்டில் தன்னுடைய மனம் மாற்றம் நடந்திருக்கா, மார்க்கெட்டில் மனம் மாற்றம் நடந்து இந்த பங்கை இறங்கின டெப்த்தை மேலே தூக்கி போட போகிறானுங்களா, அல்லது மறுபடியும் கீழே இறங்க போகிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த ஆர்பிஎல் பேங்க் அப்படின்ற ஷேரில். ஸோ இதுதான் இந்த 5வது மிக முக்கியமான தகவல். அடுத்த வாரங்களில், அடுத்தடுத்த மாதங்கள்லையும் கூட இந்த ஆர்பிஎல் பேங்க் அப்படின்ற பங்கினுடைய செய்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் எஸ் பேங்க்கில் ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் வந்து அக்வசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்த 3 மாதங்களில் அந்த பங்கு செய்த வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தகவல்கள் வந்த பிறகு அந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஷேரினுடைய மூவ்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஏற்றம் அடைஞ்சா. மறுபடியும் அந்த நியூஸ் எங்கே வந்து ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து விழுந்தான் 18 ரூபாய்னு. அப்புறம் மறுபடியும் 18லிருந்து 24 வரை போய் அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு 4-5 நாளாக இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அதுக்குள்ள மூவ்மெண்ட் என்பது இருந்தது. ஸோ இந்த ஆர்பிஎல் பேங்கினுடைய செய்தி இன்னும் எத்தனை மாதங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதாங்க மிக முக்கியமான அடுத்த வாரத்துக்கு இருக்கக்கூடிய 5 முக்கிய செய்திகள். நன்றி, வணக்கம்.